இன்னைக்கு வந்து நம்ம வீக்லி ரிவ்யூவில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து பை ஸ்டாப்ஸை நோக்கி தான் என்னோட இனிஷியல் ஃப்ளோ வந்து இருக்கும். ப்ரீவியஸ் டே பை ஸ்டாப்ஸை வந்து மார்க்கெட்டிங்க நிறைய பை ஸ்டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இட் வில் பி விசிபிள். இங்கே வந்து நிறைய பை ஸ்டாப்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ திஸ் பை ஸ்டாப் இந்த லிக்விடிட்டி எல்லாமே மார்க்கெட் வந்து அட்டாக் பண்ணி மேலே இந்த பை ஸ்டாப்ஸ் வந்து அட்டாக் பண்ணது தான் இந்த வாரத்துக்கான ஒரு ஐடியாலஜி. பட் மிட் வீக்கில் ஏதாவது ஒரு விஷயம் பேரிஷாக நடக்கிறதுக்கான விஷயங்கள் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே மண்டே வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ரைட், இந்த பை ஸ்டாப்ஸ் அட்டாக் பண்ணதுங்கிற லிக்விடிட்டி வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. பட் இங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து இங்கே கிடச்சிது. இப்போ நான் சொல்ல போகிறது வெறும் இந்த டைம் ஃப்ரேமுக்கு மட்டும் கிடையாது. இது மேபி புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ரொம்ப சின்ன பீஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தாலும் இது வந்து மேபி உங்களுக்கு வந்து எனி டைம் ஃப்ரேம்லேயும் இது ஸ்மார்ட் மணி ரிவர்சல் டெக்னிக்குக்கான ஒரு பீஸ். ஓகே, இது ஸ்மார்ட் மணி ரிவர்சலோட ஒன் ஆஃப் த பீஸ். இப்போ இங்கே பார்த்தோம்னா இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி. இங்கே 1 hour டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி வந்து இது வந்து டெய்லியோட லிக்விடிட்டி இங்கே இருக்குது. இது வந்து என்ன டேவோடது 30th ஏப்ரலோட லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 30th ஏப்ரலோட லிக்விடிட்டி இங்கே அட்டாக் பண்ணி மார்க்கெட் இங்கே டெலிவரி பண்ணியிருந்தது. வெரி ஸ்மால் பீஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆனால் இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடலாக வந்து வந்தது. ஓகேவா, இந்த மார்க்கெட் மேக்கர் மாடலை டெய்லி லிக்விடிட்டியை விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 hour ஹை, இது ஒரு 5 minute ஸ்விங் ஹை. ஸோ இது ஓவராலாக வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்விங் ஹையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 hour ஸ்விங் ஹை அண்ட் அ டெய்லி லிக்விடிட்டி, அதை விட ஹியூஜ் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி. இந்த ரெண்டு லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்னா திஸ் இஸ் அ 1 hour ஸ்விங் ஹை, 1 hour லிக்விடிட்டி அண்டு இங்கே வந்து டெய்லி லிக்விடிட்டி இருக்குது. இது ரெண்டே அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை வைக்குது. அது வந்து 5 minutes டேர்மில். ஸோ இதை அட்டாக் பண்ணி இந்த லெக்கை வந்து கம்ப்ளீட்டாக உடனடியாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் பிலோ பண்ணுச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்மார்ட் மணி ரிவர்சல் டெக்னிக். ஒன் ஆஃப் த டெக்னிக். இதே மாதிரி தான் எல்லா டைமும் நடக்கும்னு நான் சொல்லலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். யூ கேன் என்டர் இன் திஸ் ஆர்டர் பிளாக் ஆர் கேப்ஸ் ஹியர். என்ன கேப்ஸ் இருந்தாலும் இங்கே நீங்கள் என்டர் ஆகலாம். ஓகேவா, அண்ட் மார்க்கெட் வந்து ஒரிஜினல் கன்சால்டேஷனுக்கு போகும். ஓகே, இதில் ஒரிஜினல் கன்சால்டேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா 5 minutesல மேபி இட்ஸ் நாட் கிளியர். ஆனால் நான் 1 minute காமிச்சேன்னா இட்ஸ் மோர் கிளியர். ஓகே, இங்கே வந்து ஒரிஜினல் கன்சால்டேஷன் பை சைட் ஆஃப் த கர்வ். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது பை சைட் ஆஃப் த கர்வ். இது வந்து செல் சைட் ஆஃப் த கர்வ். மார்க்கெட் மேக்கர் மாடலில் பை சைட் ஆஃப் த கர்வில் இது ஒரிஜினல் கன்சால்டேஷன், இது அக்குமுலேஷன், ரீஅக்குமுலேஷன், ஸ்மார்ட் மணி ரிவர்சல் இஸ் ஹியர். ஓகே, இந்த ஸ்மார்ட் மணி ரிவர்சலும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அண்ட் ஹையர் லிக்விடிட்டி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட் ரிவர்சல். யூ கேன் டேக் திஸ் அஸ் ஹோல் லெக் அஸ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் டெக்னிக் லெக். அண்ட் இங்கே இருக்கிற எனி கேப்பில் வந்து யூ கேன் என்டர். இதுதான் ஐடியாலஜி. அண்ட் மோர் ஓவர் இங்கே வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெய்லியோட லிக்விடிட்டியை மார்க்கெட் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மீடியட் டேர்ம் லோஸை பிரேக் பண்ணும்போது இருக்கிற எஃப்விஜி வந்து லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட எஃப்விஜி. ஸோ இன்டர்மீடியட் டேர்ம் லோஸ் அதை பிரேக் பண்ணுற இடத்துல இருக்கிற எஃப்விஜி இஸ் ஹியர். அது வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சலுக்கான எஃப்விஜியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்மார்ட் மணி ரிவர்சிங் டெக்னிக் அண்ட் இது வந்து லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட என்ட்ரி. மார்க்கெட் டெலிவர் டைரக்ட்லி டு ஒரிஜினல் கன்சால்டேஷன்ஸ். ஓகே, ஒரிஜினல் கன்சால்டேஷனோட லோஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதோட பாடி லிக்விடிட்டி வரைக்கும் அட்டாக் பண்ணிடுச்சு. இன்னைக்கு த டேவோட ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி நல்லிஃபைடு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெக்கில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செகண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் லெக் தான். பட் நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம் 597 அண்ட் அரௌண்ட் 600 லெக்ஸில். தட்ஸ் 1326. அண்டு இதுவுமே ஒரு பவர் ஆஃப் 3 ஓப்பன் பிரகாரம் ஓப்பன் ஹை
லோ க்ளோஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ப்ரொஃபைல் பிரகாரம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போய், ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ப்ரொஃபைல் பற்றி நான் பேசியிருக்கேன். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பவர் ஆஃப் 3 பிரகாரம் மேலே போய் இட் மிட்டிகேட்டட் அ பிடிஆர்ஏ அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஹியர். ஸோ இந்த ஏரியாவில் இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸோட மர்ஜ் ஆகியிருக்கிற ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் அனதர் என்ட்ரி. ஓப்பனிங் ப்ரைஸில் இருக்கிற என்ட்ரிஸ் தான் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டார்டிங் ஃபேஸ். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் அவரோட ஓப்பனுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டே டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. சி த அர்ஜென்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட ஓப்பனிங் வந்து 14-15 தான். அதுக்குள்ளே ரொம்ப அர்ஜென்சியாக கொண்டு டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட அப்ஜெக்டிவை. தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இது ஓவரால் இருக்கிற விஷயங்களில் இந்த மார்க்கெட் மேக்கர் மாடலில் ஓவராலாக இருக்கிற பவர் ஆஃப் 3 சேஞ்சஸ் வந்து பார்த்துடலாம். இது ஓப்பன் ஹை மார்க்கெட் வந்து ஹைலியே தான். ஓப்பன் லோ வந்து ரொம்ப சின்ன ஒரு லிக்விடிட்டி டேக்கன் அவுட் அண்டு மார்க்கெட் வந்து கோஸ் அப். அண்டு மறுபடியுமே ஓப்பன் ஹை ப்ரொஃபைல், ஓப்பன் லோக்கே வராமல் ஹைக்கு மறுபடி டெலிவரி பண்ணுறாங்க. சாரி, ஓப்பன் லோ அண்ட் ஹியர் க்ளோஸ்ட், ஓப்பன்லே க்ளோஸ்ட். அண்ட் இந்த கடைசி லெக்கு தான் நம்மளோட பவர் ஆஃப் 3யோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெக்கு, ஸ்மார்ட் மணி ரிவர்சலுக்கான லெக். ஓப்பன் ஹை லிக்விடிட்டி டேக்கன் அவுட், இது ஓப்பன். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே தான் இந்த என்ட்ரியுமே வந்திருக்குது. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இந்த இடத்துல மார்க்கெட் பண்ணது. ஸோ தட்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் தட் இஸ் யுவர் என்ட்ரி. ஸ்மார்ட் மணி ரிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணி லிக்விடிட்டி பர்ஜ் மாடலோட எஃப்விஜி வித் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் பவர் ஆஃப் 3யோட ஓப்பனிங் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் இந்த லெக்கு ஓப்பன் ஹை இன்டு தட் ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மட்டும் மிட்டிகேட் ஆக கிடையாது. எஃப்விஜியில் டைம் அண்ட் ப்ரைஸ் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து ஸ்மார்ட் மணி வந்து செல்லிங். ஓகே, இது வந்து மார்க்கெட் மேக்கர் மாடல். அகைன் திஸ் இஸ் கன்சால்டேஷன். இங்கே வந்து மார்க்கெட் மேக்கர் பை மாடல் அண்ட் திஸ் இஸ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல், liquidity taken out. Okay, this to this and market goes up there. And second distribution leg வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். அண்டு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் பல்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அங்கே 552 to 700 liquidity, almost to 700 liquidity. Okay, 150 points in Bank Nifty.